ஹலோ எவ்ரிஒன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் ரொம்ப காலமாக சிங்கிளாக இருக்கேன், அதனால் கமிட் ஆகிற மாதிரி ரியல் கேர்ள்ஸ் கூட பேசுகிற மாதிரி ஏதாவது ஆப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் ஒரு சூப்பரான டேட்டிங் ஆப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் தமிழ் கேர்ள்ஸ் கூட பேசலாம், ஹிந்தி கேர்ள்ஸ் கூட பேசலாம், தெலுங்கு கேர்ள்ஸ் கூட பேசலாம், மலையாள கேர்ள்ஸ் கூட பேசலாம், அதே மாதிரி பாய்ஸ் கூடவும் உங்களால் பேச முடியும். ஸோ இந்த ஆப் வந்து உண்மையிலேயே ரியலான ஒரு ஆப்ஸ் தான். முழுக்க இதில் இருக்கிறது கேர்ள்ஸும் பாய்ஸும் தான். ஸோ நீங்கள் இதில் ஈஸியாகவே அவங்க கூட ஃப்ரீயாக பேச முடியும். ஸோ நீங்களும் கமிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு டைம் பாஸுக்கு யார் கூடயாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோர் லிங்க் தான். நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இது மாதிரி தான் அதோட இன்டர்ஃபேஸ் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 பாக்ஸ் இருக்குது. அந்த 3 பாக்ஸையும் நீங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ வித் ஃபேஸ்புக், கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், உங்களுடைய இமெயில் ஐடியில் லாகின் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கண்டினியூ வித் கூகுள் அதை கொடுக்குறேன். என்னுடைய இமெயில் ஐடியில் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லோட் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய இமெயில் ஐடி ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அதோட இன்டர்ஃபேஸுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சேச் ஐக்கானும் இருக்கும். அந்த சேச் ஐக்கானை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் இந்த 3 பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு டெல்க் அப்படின்னு கீழே இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா மூலையில் 3 பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் ஃபஸ்ட்டு ஓகே கேட்கும், நீங்கள் அதுக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கிற மாதிரி வரும். ஸோ நீங்கள் இதில் 2 வைக்கிறனாலும் வைக்கலாம், 1 வைக்கிறனாலும் வைக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக் நேம் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சதீஷ் அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கிறேன். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேனா அல்லது புமனா அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜை நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஏஜோ அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேர்ள்ஸை அதிகமாக பார்க்க விரும்புகிறீங்களா இல்லை பாய்ஸை அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்றது இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு புமன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஏஜ் ரேங்க் வைப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்குள்ளே இருக்கிற கேர்ள்ஸை பார்க்குறீங்க அப்படின்றத இதில் கொடுத்துக்கோங்க. என்ன பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ 18லேருந்து ஒரு 26 அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் இருக்கிற கேர்ள்ஸ் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். இதில் தமிழ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேச் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்தது ஒரு தமிழ் கேர்ள் தான். அதாவது பார்த்திங்கன்னா சுகன்யா தமிழ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அந்த கேர்ள்ஸு இந்த ஐடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா லீவ் கான்டாக்ட் அப்படின்னு இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுடைய வாட்ஸ்அப் மாதிரி தான் இது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சுகன்யா தமிழ் புமன் 24 அவங்களுடைய ஏஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இப்போ இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் பாருங்கள், ஹாய் அப்படின்னு அனுப்புகிறேன். இதை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப் மாதிரி தான் இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இமோஜி சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு இமோஜி சென்ட் பண்ணுறதுனால சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோ சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் வீடியோ காலுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் இல்லை. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இவங்க கூட நீங்கள் சேட் பண்ணும்போது இவங்க உங்களுடைய ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய பேருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் இருக்கும். அந்த ஹார்ட்டை நீங்கள் டிக் பண்ணி இவங்களை உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் சேஞ்ச் கொடுக்குறேன். சேஞ்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு இது வருது. ஸோ நான் அது வேணான்ட்டு அடுத்தது கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்திருக்க கேர்ள்ஸுக்கு நான் மெசேஜ் அனுப்புகிறேன். இது மாதிரி நீங்களும் மறுபடியும் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு யார் கூட பேசணுமோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கலாம் மெசேஜ். ஸோ அவங்க ஆன்லைன் வார நேரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களோட ஐடியை பார்த்து உங்களை பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் உங்கள் கூடவும் பேச ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வைக்கிறனாலும் வைங்க, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ வைக்கிறனாலும் வைங்க. பட் பேசி கரெக்ட் பண்ணது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள்.